ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாத வாக்கு தத்த கூடைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த அக்டோபர் மாதம் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, குறைவெல்லாம் நிறைவாகும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ள இந்த காரியத்தை தேவன், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம், அக்டோபர் மாதம் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை உங்கள் சிரசின் மேலே இன்றைக்கி வச்சு அனுப்புவார். இந்த வார்த்தை வரும்பொழுது ஒரு நன்மை உங்கள் மேலே வந்து விழத்தான் போகுது. அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் சொன்னார், உங்கள் மேலே நல் வார்த்தையில் என்ன செய்வேன், நிறைவேற்று. அப்படி ஆண்டவர் நிறைவேற்றினான்னு சொல்லுங்கள், கரை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதிகாலையில் 3:30 மணிக்கு எழுந்திருக்கும் போதே காரியம் வாய்க்கும் என்ற சத்தத்தோடு எழும்புவான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், நான் போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொன்னார், இந்த மாதம் காரியம் வாய்க்கும். வாய்க்கும்னு ஜனங்களுக்கு சொல்லுனார். வாய்க்க பண்ணுவாருன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். இது கூட என்னென்னா, நான் ஜெபம் முடிச்சுட்டு வந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பைபிள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னுடைய போர்ஷன், அதாவது காலையில் ப்ரேயருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 அதிகாரம் சங்கீதம் படிப்பேன். சங்கீதம் வந்து தினமும் 5 சங்கீதம் படிக்கிறது வழக்கம் அதிகாலையில். அப்போது ஒரு மாதத்துக்கு 150. அப்போ ஒரு மாதத்தில் என்ன பண்ணிடலாம். ஆமாம், டெய்லி ஒரு நீதிமொழிகள் 5 சங்கீதம் படிச்சிங்கன்னா ஒரு மாதம் இப்படி ரொட்டீனாக படிக்கலாம் ஈஸியாக. அதில் 5 சங்கீதம் படிப்பேன். அன்றைக்கி படிக்கிறேன் 20வது சங்கீதம் 21. 20ல் அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி தந்திரளி உன்னுடைய ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. 21 சங்கீதம் 21 அதில் இந்த வசனம் இருக்குது. 21:2 அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்திரளி உன் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா. இந்த 2025 அக்டோபர் மாதத்தில் சங்கீதம் 37:5 படி அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துங்க. அவர் உங்கள் காரியங்களை எல்லாம் இந்த 2025 அக்டோபர் மாதத்தில் வாய்க்க பண்ணுவார். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எப்படி? உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தரளி உங்கள் காரியம் வாய்க்கும். நான் ஜெபம் பண்ணி முடித்து இந்த பைபிள் போர்ஷனை முடிச்சுட்டு மொபைலை எடுத்துகிட்டு இங்கே ப்ரேயருக்கு வர கிளம்புறேன். அப்போ என் மனைவி வந்து மெசேஜ் போடுறாங்க, இன்றைக்கி வாக்குத்தத்த கூட்டம் அப்படின்னு மெசேஜ் போட்டாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதில் ஒரு வசனம் இருந்துச்சு. அந்த வசனம் என்ன தெரியுமா? அதில் ஒரு வசனம் இருந்துச்சு, மேலே போட்டுருந்தாங்க. வசனம் பார்த்தீங்களா? அதில் ஏசாயா 55:11 நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி, அதாவது அந்த காரியத்தை ஆண்டவர் வந்து என்ன, அதாவது வசனத்தை என்ன நோக்கத்தோடு அனுப்புகிறாரோ அந்த காரியத்தை அது என்ன செய்யுமா, வாய்க்குமா. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லி பாருங்க, அது வெறுமையாக எடுத்து திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து, அந்த வார்த்தை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா விரும்பினது வாய்க்கும். அது 37:5 வாய்க்க பண்ணுவார். ஆமென். சங்கீதம் 20 விரும்பின காரியம், 21:2 விரும்பின காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை. உங்கள் காரியம் எதுவாக இருந்தாலும் தேவன் வாய்க்க பண்ணுவார். பல நாளாக பிரச்சனையாக இருக்குது பிரதர், இந்த மாதம் அந்த காரியம் வாய்க்கும். பல நாளாக என்னுடைய வேலையில் பிரச்சனை, இந்த காரியம் வாய்க்கும். தொழிலில் பிரச்சனை, காரியம் வாய்க்கும். இந்த பிள்ளையினுடைய திருமண காரியம் தேவன் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் இந்த மாதம் அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இந்த சாவியை நீங்கள் பயன்படுத்துங்க, அது எல்லா இடத்துலையும் திறக்கும். அல்லேலூயா.
பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், உங்கள் காரியம் வாய்க்கும். உங்கள் காரியம், நீங்கள் எந்த காரியமாக போனாலும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். பல நாளாக இந்த பிரச்சனை, இந்த வீட்டு பிரச்சனை, இந்த தொழில் பிரச்சனை, என்னுடைய பிள்ளைகள் பிரச்சனை, என்னுடைய உறவினர்கள் பிரச்சனை, இந்த நில பிரச்சனை, எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி பலி சொல். ஒருவேளை நான் கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கேன், அன்பு தேவ பிள்ளை, நிச்சயமாக அந்த கடலிலிருந்து வெளியே வரும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உன் மன விருப்பத்தின்படி தந்திரளி, விருப்பத்தின்படி செய்து உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க மன விருப்பத்தின்படி செய்து, மன விருப்பத்தின்படி, உங்க மன விருப்பம் என்னவோ அதை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், மத்தேயு 15:28 ஆண்டவர் இந்த கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். 15:28 படிக்கலாம். அந்த கானானிய ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தை சொல்றாரு. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. எப்படி, என்ன காரியமா? நீ விரும்புகிறபடி உனக்கு. அவன் என்ன எதிர்பார்த்து வந்த ஆண்டவர் இடத்துல? மகள் என்ன செய்யறா? எதனால? கொடிய பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறான். அது தொடர்ந்து வர்றா. ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை, சீசர்களை அகற்றி ஒன்று சொல்கிறாங்க, அனுப்பிவிட சொல்கிறாங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லன்னு சொல்கிறாரு, நாயின்னு சொல்கிறாரு. அப்புறமும் தொடர்ந்தே வர்றா. தொடர்ந்து பின்பற்றி வருகிற அவளுக்கு தான் அவருடைய பிள்ளை, அதாவது மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொன்ன உடனே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கிடன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். விரும்புகிறபடி ஆக்கிடணுன்னு அவ சொன்ன அந்த நேரத்தில் அவருடைய மகள் என்ன செய்யட்டாலாம்? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல, இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லும் போதே அற்புதம் நடக்குதுன்றேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்குது? எங்கள் இயேசு சொன்னாதான் நடக்கும், நீங்கள் சொன்னால் நடக்குமா அப்படி நீங்கள் கேட்கலாம். இது தேவனுடைய வசனம். இது வெறுமையாக போய் வெறுமையாக திரும்பாது. இது யார் சொன்னாலும் நடக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இவர் சொல்கிறார், வசனத்தை அனுப்பின காரியத்தை அது முடிச்சுட்டு தான் திரும்ப வருன்றார். அந்த வசனத்தை சொன்னால் யார் சொன்னாலும் நடக்கும். ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய். அல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீ விசுவாசித்தா என்ன காட்டிலும் நீ பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தேவனிடத்தில் என்ன செய்யுங்க? விசுவாசமா. ஆண்டவர் சொல்றார், நீ மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னால் கூட அதை என்ன செய்யுமா? அல்லேலூயா. நீங்கள் சொன்னால் நடக்கும்னு சொல்லியிருக்கிறார்ல, இப்போ நான் சொன்னால் நடக்கும். ஆண்டவருடைய வசனத்தை யார் சொன்னால் நடக்கும்? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நீங்கள் சொன்னாலும் நடக்கும். உங்கள் மன விருப்பத்தை ஆண்டவர் தந்து உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி. அல்லேலூயா. மன விருப்பத்தை தந்து உங்கள் காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? அங்கே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அவன் அந்நேரமே சுகமானாள். அந்த அற்புத சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை வந்த உடனே அவளுடைய மகள் அந்நேரமே ஆரோக்கியமானாலும் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை கேட்கும் போதே உங்களுக்கு அற்புதம் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்ல, உங்களுக்கு இப்போவே அற்புதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அற்புதம் என்ன செய்யுது? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு அற்புதம் இப்போவே ரெடி ஆயிடுச்சு. ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். இந்த அக்டோபர் மாதத்தில் செயல்படும்படி ஆண்டவர் உங்களுக்காக தூதர்களை அனுப்புகிறார். தம்முடைய வல்லமை விளங்க பண்ண போகிறார். தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோமா? அல்லேலூயா. இந்த சங்கீதம் 37:5 ஆங்கிலத்தில் நான் படித்தேன். அதில் சொல்லப்பட்டிருக்குது, ஹீ வில் டூ இட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னா அவரே என்ன செய்வாராம்? அவரே செய்து முடிக்க போகிறார். ஹீ வில் டூ இட். ஆமென் சொல்லுங்க. அவரே செய்ய போகிறார். பக்கத்தில் கேட்பு சொல்லுங்க, அவரே அற்புதம் செய்ய போகிறார். அவரே செய்து, வேற ஒருத்தர் கிடையாது. அவரே உங்களுக்கா. ஏன்னா அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். அவர் ஒருவராய் பெரிய, வேற ஒருத்தர் கிடையாது. அவர் ஒருத்தர் தான். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர் ஒருத்தரே உங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ஹீ வில் டூ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் என்ன செய்து முடிக்க போகிறாரா? செய்து முடிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்.
ஒன்றும் இல்லை, எல்லா பிரச்சனைக்கும். ஆமென். இன்னொரு மொழிபெயர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது, ISV என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஹீ வில் ஆக்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவரே உங்களுக்கு என்ன செய்யப்பட போகிறாரு? செயல்பட போகிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கேட்பட்டு சொல்லுங்க, அவர் உங்களுக்காக செயல்பட போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் சும்மா இருப்பீங்க, அவர் செயல்பட போகிறார். என்னால் முடியல, இந்த பிரச்சனையில் எப்படி வெளியில் வர போகிறேன்னு தெரியல, என்ன சிங்க கெபியில் போட்டான், நீ ஒன்றும் செய்ய வேணாம், அவரே வெளியில் கொண்டு வந்துடுவார். ஓ, நான் சிங்கங்களின் நடுவில் இருக்கிறேன், அவரே வெளியில் கொண்டு வந்துடுவார். ஓ, இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், ஆண்டவரே வெளியில் கொண்டு வந்துடுவார். உங்கள் சிக்கல்லேருந்து ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்துடுவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் சிக்கல்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. நீங்கள் சிங்க கெபில் இருந்தாலும் வெளியில் வந்துடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி, சிங்க கெபில் இருந்தாலும் வெளியில் வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், எவ்வளோ பெரிய சிக்கலான பிரச்சனைனாலும் உங்கள் காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணி உங்களை தப்பு வைக்க வல்லவராக இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், மன விருப்பத்தின்படி கடவுள் அங்கே ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஆமென் சொல்லுங்கள். இப்போது ஆண்டவர் வார்த்தையை அனுப்பும் போதே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஏதோ ஒன்று போனால் போகட்டும் அப்படி இல்லை. இந்த 10வது மாதத்தில் மொத்தமாக உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், இந்த 10வது மாதத்தில் மொத்தமாக உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. ஆண்டவர் இயேசுவிடத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே குஷ்டரோகிகள் வர்றாங்க. அவங்க ஒரு ஆள் 2 ஆள் வரல. எத்தனை பேர் வந்தாங்க? எத்தனை பேர்? 10 பேர் வந்தாங்க. இந்த 10 பேரையும் பொறுப்பாங்க வா அப்படின்னு ஒவ்வொருத்தராக ஜெபம் பண்ணி, நீ போய் ஆசாரியன்ட்ட காமிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லலை. 10 பேரையும் சொன்னார், நீ போய் உன்னை ஆசாரியனிடத்தில் காண்பி. அவர்கள் அப்படி போகையிலே அவர்கள் என்ன செய்தார்களாம்? 10 பேருக்கும் நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க, 10 பேருக்கும் மொத்தமான சுகம். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, இந்த 10வது மாதம் உங்களுக்கு புரியலையா? நீங்கள் சொல்லுங்கள், பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, 10வது மாதத்தில் மொத்தமான அற்புதம் காத்திருக்கு. நீங்கள் ஒன்றுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை ஒன்று நடந்தால் போதுன்னு. இல்லை, ஆண்டவர் மொத்தமாக உங்களுக்கு செய்யணும் விரும்புகிறார். அவர் செய்ய போகிற அற்புதம் உங்கள் மொத்த பிரச்சனைக்கும் ஒரு வழியை திறக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கரங்களை தட்டி 17ஆம் அதிகாரம் 12 வசனம் படிங்க. லூக்கா 17:12. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஹல்லேலூயா. குஷ்டரோகிகள் என்ன செய்தார்களா? இது என்னது அற்புதம்? எத்தனை பேருக்கு? 10 பேருக்கு. ஹல்லேலூயா. மொத்தமான அற்புதம் ஒரே டைமில். இந்த 10வது மாதம் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு மொத்தமாக ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, மொத்தமாக ஒரு அற்புதம் காத்திருக்கு 10வது மாதத்தில். ஹல்லேலூயா. 10வது மாதத்தில் மொத்தமாக ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் ஒன்றுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, ஒன்று நடந்தால் போதும், இந்த காரியம் ஒன்று நடந்தால் போதும் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறாரு. அது மொத்தமாக உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்க்கும்படி. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஆண்டவர் வச்சிருக்கிறார் இந்த வார்த்தையில். ஹல்லேலூயா. ஆனால் மன விருப்பத்தின்படி தந்திரளி உங்கள் காரியங்களை காரியம் வாய்க்க போகணுன்னா அற்புதம் செய்ய போகிறான்னு அர்த்தம். மன விருப்பத்தின்படி தருவேன்னு சொன்னால் ஒரு அற்புதம் நடக்க போகுது. அந்த அற்புதம் எப்படி? மொத்தமாக நடக்க போகுது. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பலவீனப்பட்டிருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வேலை இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நெருக்கத்தில் இருக்கலாம், உங்கள் குடும்பமே பலவிதமான போராட்டத்தில் சிக்கலில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மொத்தமாக நான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன். பக்கத்தில் கேள்வி சொல்லுங்கள், மொத்தமாக உங்களுக்கு அற்புதம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி பலி செலுத்துவோம். ஹல்லேலூயா. வேதத்தில் 10ன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா பலவிதமான காரியங்களை ஆண்டவரே பயன்படுத்தியிருக்கிறார். ஒருத்தன் ஊழியக்காரன் வெளியூர் போகும்போது தன்னுடைய வேலைக்காரன் அழைச்சி எத்தனை ராத்தல் கொடுத்தான்? 10 ராத்தல். அவன் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தானா அவனை பார்த்து சொன்னார், எப்பா நீ 10 சம்பாதிச்சிட்ட,
5 10 சம்பாதிச்ச 10 சம்பாதிச்சுட்ட, நீ 10 பட்டணத்துக்கு அதிகாயிருன்னு சொன்னார். இப்படி ஆண்டவர் இயேசு செஞ்ச அற்புதங்கள்லாம் நீங்கள் நிறைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா 10ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் பல இடங்களில். ஆதியாம் புஸ்தகத்தில் கூட அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் 10 ராத்தல் கொண்ட 2 கடகங்களை கொடுத்தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். நீங்களாம் உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு நம்ம என்ன சொல்லுவோம் தங்கத்துக்கு பவுன். இன்றைக்கி பவுனுடைய விலை என்ன? ஒரு பவுன் என்ன ரேட்டு? 1 லட்ச ரூபாயை தாண்டிடுச்சு. உங்கள் கைக்கு ஆளுக்கு 10 பவுன் வளையல் கிடச்சா எப்படி இருக்கும்? யோசிக்கிறீங்களே. ஆண்டவர் மொத்தமாக செஞ்சிருவார். இப்போ ரெபேக்காளுக்கு போட்டு கூட்டு போனாரே, அவளுக்கு செஞ்சது அற்புதம் தானே. நீங்கள் படித்து பாருங்களேன். ஆதியாம் புஸ்தகம் 24 22. ஒட்டங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து. ஹல்லேலூயா. எத்தனை சேக்கல்? அப்படி எத்தனை கொடுத்தாரு? இப்போ இவர் கல்யாணம் பண்ணி கூட்டு, அது 2வது. திருமணத்து பண்ணி நிச்சயம் பண்ணி கூட்டு போல 2வது. இப்போ இவர் எதுக்காக இந்த வலையில் போட்டாருங்க? இந்த கடகத்தை எதுக்காக போட்டார்? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? எதுக்கு போட்டார்? ஒட்டகங்களுக்கு அவன் தண்ணி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அவருடைய கைகளுக்கு 10 சேக்கல். ஹல்லேலூயா. அப்படி 2 போட்டு விட்டார். ஆமென் சொல்லுங்கள். அப்படி எடுத்து கொடுத்து அப்படின்னு வசனம் அப்படி தானே இருக்குது. ஹல்லேலூயா. இவர் போய் வீட்டில் பார்த்து பேசி ஃபிக்ஸ் பண்ணுறதுல 2வது தான். முதல்ல இவர் தண்ணி கொடுத்தா பாருங்க, அதுக்கே ஒரு வளையல் கொட்டாராம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லு. நீங்கள் எத்தனை முறை நன்மை செய்திருப்பீங்க, உதவி செய்திருப்பீங்க, ஜெபம் பண்ணியிருப்பீங்க, பிரயாசப்பட்டிருப்பீங்க. உங்கள் கைகள்லாம் ஆண்டவர் அழகு பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் கைக்கு வளையல் ஆண்டவர் போட போகிறாரு. நீங்கள் சிரிக்கலாம், ஆனால் இந்த பிரசங்கம் வந்து ஆண்டவர் கொடுத்தது, நான் கொடுக்கல. அவர் கொடுத்ததா இருந்தால் அடுத்த மாதம் ஒரு ஆளாவது 2 கை கொண்டு வந்து இந்த இடத்துல எனக்கு 2 வளையல் போட்டார் நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. சாதாரண விஷயம் ஆண்டவருக்கு. இவ ஏதாவது எதிர்பார்த்தாள் அந்த இடத்துல? அவர் வளையல் போடுவார்னு எதிர்பார்த்து அவர் தண்ணி கொடுத்தாரா? இல்லை. ஹல்லேலூயா. இவளுக்கு ஆண்டவர் இப்படி செய்திருக்கிறாரே, அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டார்? ஹல்லேலூயா. 10 பவுன் ஆண்டவர் உங்களுக்கு தர முடியும் ஈஸியாக. ஹல்லேலூயா. நீங்கள் இழந்ததை ஆண்டவர் திரும்ப தர முடியும். உங்களை விட்டு போனதை ஆண்டவர் தர முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை விட்டு இழந்து போன நகையெல்லாம் திரும்பி கிடைக்க தேவன் கிருபை செய்வார். ஒருவேளை ஐயோ நான் இப்படி இழந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி அந்த தங்கத்தினுடைய விலை வந்து எவ்வளோ இருக்குது? ஒரு சீசனில் நாங்கள் இந்த லேண்டுக்காக நகையெல்லாம் விற்றுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் என் மனசில் ஒரு காலம் நகையை விற்கவே கூடாது. அடகு வேணால் வைக்கலாம் தேவைக்கு. சொத்து வாங்குறதுக்கு நீங்கள் அடகு வைக்க தப்பே கிடையாது. என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க, பேங்க்கில் அடகு வச்சு வாங்கலாம். ஏன்னா சட்டமே கவர்மெண்ட்டே நியமிச்சிருக்கிற ஒன்று. நீங்கள் செய்யலாம் தாராளமாக. உங்களுடைய பொருள், அதை நீங்கள் வச்சு ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு சொத்து வாங்குறீங்க. அப்போது ஆண்டவர் என்ன சொன்னதை விற்கவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் வரை விற்காமல் அடகுலே ஓடிட்டுருக்கு. 3 லட்ச ரூபாய்க்கு வச்சது 10 லட்ச ரூபாய்க்கு நிற்கிது. 3 லட்ச ரூபாய். ஆனால் இப்போ பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு கிருபையாக அதை காப்பாற்றுறதுக்கு உதவி செஞ்சால் நான் நினச்சேன். ஹல்லேலூயா. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஆண்டவர் அற்புதம் செஞ்சால் இப்படி மொத்தமாக 10 பவுன். ஹல்லேலூயா. அதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, ஆண்டவர் இப்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலி. தண்ணி கொடுத்த அந்த இந்த ரெபேக்காளுக்கு பாருங்கள் 2 கையிலையும் வளையல். அது ஒரு 10 மொத்தமாக கிடைச்சிது. நான் சொல்கிறேன், நீங்கள் விரும்பின காரியம்னா அதில் ஒரு அற்புதம் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்கள் காரியங்கள்லாம் வாய்க்க போகிறது.
அற்புதமா தேவன் வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. சொல்றேன், அப்படி தேவன் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணும்போது உங்கள் வருத்த யாவையும் மறக்கிற மாதிரி செஞ்சிருவார். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, வருத்த யாவையும். அதான் அந்த பாடலில் ஒரு லைன் பாடணும், கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போலவும் தன் முன்னே உருகி போகும், உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும், உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும், நன்மைகள் சேரும். ஆண்டவர் உன் கஷ்டம் நஷ்டத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்ற போகிறார். நான் கஷ்டம் ரைட்டு, நஷ்டம் என்ன பட்டோம், நஷ்டம் என்ன வந்துச்சு அப்படின்னு நான் நினச்சேன். பல விதத்தில் நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம். உங்கள் நஷ்டத்தையும் சேர்த்து ஆண்டவர் தரப்போகிறார். ஆண்டவர் அற்புதம் செஞ்சால் அப்படி தான் இருக்கும். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் முசுக்கொட்டை பூச்சிகள் தின்னதெல்லாம் ஆண்டவர் அதனுடைய விளைவை நான் என்ன செய்வேன், திரும்ப அழிப்பேன்னு எழுதப்பட்டிருக்கு. யோவேல் 2 நீங்கள் படிங்க. யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவு உங்களுக்கு திரும்ப அழிப்பேன். அல்லேலூயா. எங்க பூச்சியெல்லாம் அரிச்சிட்டு போனத நான் அந்த விளைச்சலை நான் என்ன செய்ய போறேன் உனக்கு. அல்லேலூயா. அந்த நஷ்டத்தை கூட நான் உங்களுக்கு தருவேன்றேன். அல்லேலூயா. நீங்க நஷ்டப்பட்டிருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, அந்த நஷ்டத்தை கூட ஆண்டவர் தரப்போறார். பக்கத்தில் எப்படி சொல்லுவோம், நீங்கள் பட்ட நஷ்டமெல்லாம் திரும்ப வரப்போகுது. இப்படி தேவன் உங்கள் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணுவார். ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது, உங்கள் தலையை உயர்த்தும் போது, உங்களுக்கு அற்புதம் நடக்கும்போது, கர்த்தர் உங்களுக்கு மேன்மையில் வைக்கும்போது உங்களுடைய வருத்தம் யாவையும் ஆண்டவர் என்ன செய்வார். சில வருத்தங்கள்லாம் நம்மளை விட்டு போகவே போகாது. ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ இந்த பிரச்சனை இப்படி முடிஞ்சிருச்சு, இந்த போராட்டம் இப்படி முடிஞ்சிருச்சே. யோசேப்பு சொல்கிறார், என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான், இளையவனுக்கு எப்ராயிம். என்னை சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்ன செய்துட்டார். ஆதியாகமம் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் படிங்க. 41:51. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். பாருங்க, என் வருத்தம் யாவையும் என்ன செய்தாரா, மறக்க பண்ணினார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு உயர்வு வந்த உடனே அந்த வருத்தத்தெல்லாம் ஆண்டவர், அவனுடைய சகோதரர்கள் செய்தது, அவனை ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு கூலியில் போட்டது, விற்று போட்டது, அவனுடைய சகோதரர்களே அவனை என்ன செய்யிட்டாங்க, விற்று போட்டார்கள். அது எப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் மறக்கவே முடியாதுல்ல. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒரு உயர்வை கொடுத்து ஒரு மேன்மையை கொடுத்து இந்த வருத்தத்தை என்ன செய்யிட்டாராம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யும்போது உங்கள் வருத்தம் யாவையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். அல்லேலூயா. சில பேசுனதெல்லாம் அப்பப்போ வந்து போகும்ல, அதெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மேன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அப்படி தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார். ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார். ஆண்டவரே ஆக்ட் பண்ண போறார். ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், ஆண்டவர் யோசேப்பு இருந்தனால அவன் காரிய சித்தம், அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினார். வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணினார். அந்நிய தேசத்தில் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ண எப்படி, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தார். ஹல்லேலூயா. அவன் செய்த காரியங்களெல்லாம் தேவன் என்ன செய்தாராம், வாய்க்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் செய்கிற காரியம்லாம் வாய்க்க போகிறது. ஹல்லேலூயா. சில என்ன செஞ்சாலும், சில சொல்லுவாங்க, நான் என்ன செஞ்சாலும் விளங்கவே விளங்காது பிரதர், ஒன்று நடக்க. நான் சொல்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள், நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும்.
நீங்கள் தொட்டதெல்லாம் பக்கத்தில் கேப்பிச்சு, நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். ஐயோ இந்த காரியம் வாய்க்கலையே, நீங்கள் போய் ஜெபம் பண்ணுவீங்க, அந்த காரியம் நடக்கும். நீங்கள் போனாலே காரியம் நடக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, நீங்கள் போனாலே காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போது இந்த உலகம் உங்களை எப்படி தெரியுமா பார்க்கும்? உங்களை விசேஷித்தவர்களாக பார்க்கும். எப்படி? ஏன்னா இந்த ஆள் வந்தால் காரியம் நம்ம போனால் நடக்கலையே. ஹல்லேலூயா. ஐயோப்பா, அந்த போர்த்திபார் பார்க்குறான், இவன் வந்த நாள்லேருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு, இவன் வந்த நாள்லேருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்குறேன், எல்லாத்தையும் அவன் கையில் கொடுத்துட்டான். ஆமென் சொல்லுங்கள். அப்போ அவன் எப்படி பார்த்தான் யோசேப்பை? பாருங்கள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு பார்க்குறான். அவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவான், காரியத்தை சித்தி உழவனாக இருக்கிறான்னு பார்க்குறான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் உங்களை விசேஷித்தவர்களாக பார்க்க போகுது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களை விசேஷித்த ஆளாக பார்க்க போகிறாங்க. இதுவரை எப்படி பார்த்தாங்களோ தெரியாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து உங்களை விசேஷித்தவர்களாக பார்க்கும்படி தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதம் மொத்தமான அற்புதம் 10வது மாதத்தில். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி பலி செலுத்துங்க, ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷித்த ஆளாக இருப்பீங்க. யூ ஆர் ஸ்பெஷல். ஆமீன். சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. நான் சாதாரண ஆள் இல்லை அப்படி சொல்லுங்களேன். நான் சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஸ்பெஷலான ஆள் அவருக்கு. அவருடைய பார்வையில் நான் மதிப்பு மிக்கவன், அவருடைய பார்வையில் அழகானவன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்னை கனம் பொருந்தி ஆளாக மாற்றுவார். நீங்கள் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நீங்கள் ஸ்பெஷலான ஆளுன்னு சொல்லுங்கள். விசேஷித்தாள். இந்த பார்வனை, இந்த போர்த்திபார் அவன் அப்படி பார்த்தாரு. இவன் வந்த நாள்லேருந்து, அப்போ அவனுடைய பார்வை, இவன் வந்த நாள்லேருந்து இவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார், என்னை ஆசை வச்சாரு. ஹல்லேலூயா. இந்த உலகம் இந்த நாள்லேருந்து உங்களை வித்தியாசமாக பார்க்க போகிறாங்க. ஹல்லேலூயா. உங்களை எப்படி பார்க்க போகிறாங்கன்னா, விசேஷித்த ஆளாக பார்க்க போகிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. யாத்ரா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்ரா 33:16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஹல்லேலூயா. எதனால நாங்க விசேஷித்தவர்கள்? மோசே சொல்றாரு ஆண்டவர் பார்த்து. இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த காரியத்தை சொன்னேன். 32ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் என்ன செய்துடுவாங்க தெரியுமா? என்ன செய்தாங்க? 32ஆம் அதிகாரத்தில், யாத்ரா புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா அவர்கள் செய்த காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பான காரியத்தை செய்து அவர்கள் தேவனை விட்டு விலகுக்கு ஏதுவான கிரியைகளை அங்கே நடப்பித்தார்கள் சொல்லி 32ல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மோசேட்ட கற்பலைகளை ஆண்டவர் கொடுத்து அனுப்பினார். ஆனால் அவர்கள் என்ன செய்துட்டாங்க? ஆமாம், இவங்க எங்களை அழைச்சிட்டு வந்த தெய்வம் இவர் இல்லை அப்படின்றான். அவன் ஆண்டவர் கொடுத்த பொண்ணையும் வெளியே வச்சு இவன் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ இவங்களெல்லாம் அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். மோசே இல்லை, இதுக்காக அழைச்சிட்டு வந்தேன் புறஜாதிகள்லாம் சொல்லுவாங்களே, அதனால் இந்த ஜனங்களை அழிக்கக்கூடாதுன்னு திறப்பில்லைன்னு ஜெபம் பண்ணுவார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அப்போ சரி பரவாயில்ல, நீங்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணிங்க, நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புகிறேன்னு சொல்லுவார். அப்போது மோசே சொல்லுவார், தூதனை அனுப்ப வேணாம், நீங்கள் எங்களோட வரணும். எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தூதனை அனுப்பக்கூடாது, நீங்களே எங்களுக்காக வரணும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குலர் கோட்டு அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைச்சி போவேன்னு அவரே இறங்கினார்னு யாத்ரா புத்தகத்தில் படிக்கிறோம். இப்படி இறங்கின தேவன் எங்களை தூதர்களை அனுப்பிட்டு நீங்கள் போயிடக்கூடாது, நீங்கள் எங்களோடு வர்றதுனால இந்த உலகம் பார்க்கும், நீங்கள் எங்களோடு இருக்கிறத இந்த உலகம் பார்த்து எங்களை விசேஷித்தவர்களாக சொல்லும் அப்படின்னார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எதனால் விசேஷித்தவர்கள் தெரியுமா? நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரால், எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரால் நான் விசேஷித்தவன் சொல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகம் என்ன விசேஷித்த ஆளாக பார்க்க போகுது. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிற அற்புதம், உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை வச்சு இந்த உலகம் எப்படி பார்க்க போகுது தெரியுமா? நீங்கள் செய்கிற காரியத்திலெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுறது
பார்த்து. எல்லாரும் போனால் காரியம் வாய்க்காது, நீங்கள் போனால் காரியம் வாய்க்காது. அப்போ தான் தெரியும், ஓ இந்த மனுஷனோட யார் இருக்கா. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கடவுள் உங்களோடு இருக்கிறத இந்த உலகத்துக்கு காண்பிக்கிற நாள் வந்துருச்சு. அல்லேலூயா. மலை மேல் இருக்கிற பட்டணம் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு காண்பிக்கிற நாள் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. அதை மறைக்க முடியாது, வெளிச்சத்தை மறைக்க முடியாது, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறத மறைக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த உலகம் உங்களை விசேஷ திருவிழா காணப்படும். இந்த விசேஷ திருவிழா பார்க்க போகிறாங்க. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களை உலகம் விசேஷ திருவிழா. இதுவரை உங்களை அசட்டை பண்ணவங்களாம் பயந்து நிற்க போகிறான். அல்லேலூயா. பகைச்சவங்கெல்லாம் பயந்து நிற்க போகிறான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களை பகைச்ச ஆள் கூட பயந்து தள்ளி நிற்பான். அவங்க இதுவரை நாக்கு இருக்குன்னு என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், இனிமேல் உங்களை கண்டா வாயை பொத்திக்கிட்டு போகிற மாதிரி ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறேன். நான் சொல்லலை, இதுவும் வசனம் தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உங்களை பேசுகிறதுக்கு யோசிக்கணும். அப்படி ஆண்டவர் உங்களை விசேஷித்தாள மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோசேப்பு சிறையில் இருக்கிற வரைக்கும் யார் என்ன வேணாலும் யோசேப்பை குறித்து பேசியிருக்கலாம். இப்போ அதிபதி ஆன பிறகு யாராவது யோசேப்பை குறித்து பேசினா அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுவரை நடக்காதவரை நீங்கள் எங்கே வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ யோசேப்பை குறித்து பேசின உனக்கு ஜெயிலு தான். அது மாதிரி ஆண்டவர் உங்களை குறித்து பேசுகிறவர்களுக்கு பயம் உண்டாகும்படி ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ண போகிறார். அப்படி ஒரு அற்புதம் நடக்க போது நீங்கள் விசேஷ திருவிழா இந்த உலகத்துக்கு காணப்பட போகிறீர்கள். இந்த செய்தி ரொம்ப சூப்பரான செய்தி, எனக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்துச்சு ஜெபம் பண்ணும்போது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த 2025 அக்டோபர் மாதத்தில் இது ஆண்டவர் அப்ளை பண்ண போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. நீங்கள் விசேஷித்தவர்களா இந்த உலகம் பார்க்க போகுது. அல்லேலூயா. இதுவரை எனக்கு தெரியும் நான் விசேஷித்த ஆள், யோசேப்பு விசேஷித்த ஆள்னு அவருக்கு தெரியும். ஆனால் பார்வோன்னு சொல்கிறான், அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்குது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் சொல்ல போது உங்களுக்குள்ள விசேஷித்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஈசாக்க பகைத்தவர்களாம் வந்து சொல்கிறான், பகைத்தவர்கள் வந்து சொல்ல நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறாராமே. எப்படி சொன்னாங்க? நிச்சயமாக. ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. 26, 28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. நிச்சயமா பகைத்தவர்கள் எங்களை விட்டு போயிரு அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் வந்து ஈசாக்கை பார்த்து என்ன சொன்னாங்க? நிச்சயமா கர்த்தர். அல்லேலூயா. இப்படி விசேஷித்த ஆளா உங்களே ஆண்டவர் நிறுத்த போறாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்கிறேன், ஆண்டவர் அற்புதம் செய்தார்னா, ஆண்டவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணார்னா, ஆண்டவர் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த உலகம் விரும்புகிற ஆளாக உங்களை மாற்றுவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் பிறரால் விரும்பத்தக்க பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுவார். இவர் வந்தால் நல்லாயிருக்கும், ஓ இங்கே இவர் என் கூட வந்தால் நல்லாயிருக்கும், இவர் இந்த காரியத்துக்கு எனக்கு துணை செய்தால் நல்லாயிருக்கும், இவர் என்கிட்ட பேசினா நல்லாயிருக்கும், என்கிட்ட ஆறுதலாக 2 வார்த்தை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் வார்த்தைக்காக ஏங்குகிற ஆட்களை ஆண்டவர் இவர் நாட்களில் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. இவர் ஒரு பாட்டு பாட நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களை குறித்து சிலர் நினைக்க போகிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இன்னொரு காரியம் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 9:20. 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றார். இது யார் சொன்னது? சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ கழுதையை தேடிக்கிட்டு இருக்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும்
ஓ மேலே விருப்பம் கொண்டு உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, உன்னையும் உன் வீட்டாரையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எல்லாருடைய விருப்பமும் என்ன தெரியுமா? நீ தான் ராஜாவாக இருக்கணும்னு அப்படின்னு ஆண்டவரே செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னு யார் சொன்னது? நீங்கள் எதையோ தேடிட்டு இருக்கீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஐயோ இது இல்லையா அது இல்லையே. நான் சொல்கிறேன், யார் யாரையோ தேடி எங்கெங்கேயோ போகிறீங்க. கழுதையை தேடி யார் போனது? ஆனால் அவரை தேடி ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணி அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சவுலை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவர் பாருங்க அந்த மனிதனை ஒரு 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 தலைவனாக, ஒரு கணம் பொருந்திய ஆளாக தேவன் மாற்றினார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எல்லாருடைய விருப்பமும் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ ராஜாவாக இருக்கணும். அபேட்சைன்னா விருப்பம்னு அர்த்தம். அல்லேலூயா. அபேட்சைன்னா என்னது? விருப்பம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ தலைவனாக இருக்கணும். நான் சொல்கிறேன், அப்படி தேவன் உங்களை எல்லாராலும் விரும்பப்படுகிற பாத்திரமாக தேவன் மாற்றப் போகிறார். நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம். யோசேப்பு எல்லாராலும், ஆமாம், அவனை வில் வீரர்கள் மனமடிவாக்குவார்கள், பேசியே காயப்படுத்துவாங்க, ஓரங்கட்டுவாங்க, பகைப்பார்கள், வேணான்னு சொல்லுவாங்க, ஒதுக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிலாம் ஒரு காலம் இருந்திருக்கு, ஆனால் இப்போ காலம் மாறியா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. காற்று உங்கள் பக்கம் வீசுது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விரும்பும்படி நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் விரும்பப்படத்தக்க பாத்திரமாக தேவன் உங்களை மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இந்த வசனம் அதான் சொல்லுது. சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார் சவுலை பார்த்து, இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் விரும்பத்தக்க பாத்திரமா தேவன் உங்களை மாற்றப் போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ இஸ்ரவேல் ஜனம் எல்லாரும் ஒன்று தான் ஆடுது, அதுபோல் எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு பாத்திரமாக தேவன் உங்களை மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எல்லாரும் விரும்புகிற பாத்திரம் நீங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அதைத்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். அவருக்குன்னு ஸ்பெஷலாக அவரை அழைச்சிட்டு போய் அங்கே 30 பேர் இருந்தாங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 30 பேரில் சவுலை எங்கே உட்கார வச்சாங்க தெரியுமா? அந்த வசந்த படிங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வேலைக்காரன் போஜனை அழைத்து கொண்டு போய் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜனசாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்தில் வைத்தான். அல்லேலூயா. அங்க 30 பேர் இருந்தாங்க. 30 பேர்ல அங்க அழைக்கப்பட்ட போஜனத்துக்கு விருந்து சாலைக்கு அழைக்கப்பட்ட எத்தனை பேர்? 30 பேர்ல சவுலை எங்க உட்கார வச்சாங்களா? 22ஆம் வசனத்துல தலைமையான இடம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் அந்த சீட்டுக்கு யார் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீட் என்ன 30 பேர் இருக்கிற 31 சேர் இருக்கு. இந்த தலைமையான இடத்துக்கு யாரை உட்கார வைக்க போறாங்க? எல்லாரையும் அழைச்சிருக்கிறாங்களே, இதில் யார் நான் உட்கார போகிறேன், நீ உட்கார போகிறாங்க, எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், கழுதையை தேடி வந்த ஆளை ஆண்டவர் அந்த தலைமையான சீட்டில் உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. நீங்கள் எதையோ தேடிட்டு எனக்கு இப்படிலாம் நடந்தால் நல்லா இருக்குமே, ஆண்டவர் மொத்தமாக ஒரு அற்புதம் செய்ய போகிறாரு, மொத்த பேருக்கும் தலைவன் ஆக்கிட்டார். இப்போ கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி பலி செலுத்துவோமா? மொத்த பேருக்கு யார் தான்ப்பா தலைமையான இடத்துல உட்காந்துருக்கா? அல்லேலூயா. யாரை தேடி போனாலும் கழுதையை தேடி போனான். ஒன்று கிடச்சா போதும் அப்படின்னு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவனை தலைமையான இடத்துல. நீங்கள் கூட வேறு டைரக்ஷனில் இருக்கீங்க. எல்லாரும் விரும்பத்தக்க பாத்திரமாக தேவன் உங்களை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்களை விசேஷித்த ஆண்டவர் மாற்றப் போகிறார். எல்லாரும் விரும்புகிற பாத்திரமாக தேவன் உங்களை மாற்றப் போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை. 5வது காரியம், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் காரியத்தை வாய்க்க போகணும். என்ன நடக்குது தெரியுமா? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்குள்ள வித்தியாச தேவன் காண்பிக்க போகிறார். உங்களுக்கு மற்றவர்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை இந்த மாதம் ஆண்டவர் காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மல்கியா 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும்
தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை தலைப்பை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிப்பார். அல்லேலூயா. விரும்பின காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு. அதில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஸ்பெஷலான ஆள். உங்களுக்கு தலைமையான ஒரு இடத்துல ஆண்டவர் சீட்டு போட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். அதனால் உங்களுக்கும் துன்மார்க்கனுக்கும் உங்களுக்கும் பிறருக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்கிற நாள் வந்திருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். வித்தியாசப்படுத்தி இந்த உலகத்தில் காண்பிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் போனால் காரியம் வாய்க்கும், அதே நேரத்தில் மற்றவங்க போனால் நடக்காது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்கள் கூட வருகிறார். அதனால காரியம் வாய்க்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சார் சொல்லுவாங்க, நான் போனால் நடக்காதா? ஏன் அவர் தான் வரணுமா? இவர் தான் அந்த சீட்டுக்கு வரணுமா? ஏன் மோசே மட்டும்தான் பேசுவாரா? நாங்கள் பேசின ஆண்டவர் கேட்க மாட்டாரா? என்ன நடந்துச்சு? ஆண்டவர் யார் கூட பேசணுமோ அவங்க கூட தான் பேசுவார். யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவங்க மேலே தான் இரக்கமாக இருப்பார். அல்லேலூயா. யாரை தெரிந்து கொள்ள ஆண்டவர் பிளான் அவங்கள மட்டும்தான் தெரிந்து கொள்ள இடத்துக்கு. அல்லேலூயா. யாரை அழைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோ அவங்கள மட்டும்தான். அது ஆண்டுடைய பிளான், அது ஆண்டுடைய சித்தம். அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த நாளில் தேவன் உங்களை விசேஷத்தவளாக மாற்றி வித்தியாசப்படுத்தி காண்பிக்க போகிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி பலி ஸ்தோத்திர பலியை செலுத்துவோமா? நல்ல உற்சாகமா ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி உங்களை காண்பிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த சங்கீதம் 37:5 மறுபடியும் படிக்கலாம். 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. உன் வழியை பாருங்க. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்படின்னு எப்போ சொன்னா தெரியுமா? இந்த வசனம் உன்னை விட்டு நீங்க கூடாதுன்னு சொன்னார். இந்த வசனம் உன்னை விட்டு என்ன செய்யக்கூடாது? அப்பொழுது நீ வசனத்தின்படி செய்ய, நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் சாயாமல் இந்த வசனத்தின்படி செய்வதற்கு நீ கவனமாக இருந்தால் அவர் உன் வழி என்ன செய்வார்? வாய்க்கு. இந்த இடத்துல வசனம் சொல்லுது, உன் வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்ன செய்? நம்பிக்கை. அவரே காரியத்தை வாய்க்கப்படும். ஏசாயா 55:11 தெரியுமா சொல்லு? அந்த வசனம் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. யாருடைய விருப்பத்தை அதை நிறைவேற்றுமா? வசனம் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்? கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வசனம். ஆமென் சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகள் நல்ல கவனிங்க. அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணணும், அவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றணும்னா நல்லா கவனிங்க. அது அவருடைய விருப்பமாக இருக்கணும் முதல்ல. ஆமென் சொல்லுங்க. உங்கள் காரியம் அவருடைய விருப்பமாக இருக்கணும். உங்கள் காரியம் தேவனுடைய விருப்பமாக இருக்கணும். நீங்கள் போகிற காரியம் தேவனுடைய விருப்பமாக இருக்கணும். நான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுற ஆளாக இருக்கணும். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆளாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க. தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாருன்னா என்ன அர்த்தம்னா ஒரே அர்த்தம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. அல்லேலூயா. யாருடைய விருப்பத்தை? ஆமாம், என்னுடைய சொந்த விருப்பம் இல்லை. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்க. நான் இல்லை. என்னுடைய சுயெல்லாம் மறையணும், என்னுடைய சுய சித்தங்கள்லாம் மறையணும், சுய எண்ணங்கள்லாம் மறையணும், என்னுடைய மாம்சங்கள்லாம் மறையணும். ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றேன். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உம்முடைய விருப்பம். இன்றைக்கி நான் தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். இன்றைக்கி நான் இந்த காரியத்தை செய்கிறேன், இதில் உங்களுடைய சித்தம், அது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் தேவனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேனா. நான் ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிறேன், இல்லை ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன், நான் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அதில் தேவனுடைய விருப்பமா? இது தேவனுடைய விருப்பமா? இதை செய்யலாமா? நான் அந்த வீடை வாங்கலான் இருக்கேன், தேவனுடைய விருப்பமா? நான் இங்கே போகலான் இருக்கேன், தேவனுடைய விருப்பமா? அல்லேலூயா. இது தேவனுடைய விருப்பமா? பவுல் கேட்குறாரு. இப்போ சவுல ஆண்டவர் பவுலை மாத்திர உடனே அவருக்கு என்ன கேட்டார்?
நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். சித்தம்னா என்னது? விருப்பம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஒவ்வொரு நாள், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா, நான் என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நீங்கள் போகும்போதெல்லாம் காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்று. ஆண்டவர் இதே சவுலை தெரிந்து கொண்டு பாருங்கள் அவனை தலைவனாக்கினார். ஆனால் ஆண்டவருடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றலை. எப்போ முதல் தரமானவைகள்லாம் எதுக்கு வச்சுருக்க? இது ஆண்டவருக்கு பலியிடுவதற்கு. ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? ஒன்று எல்லாத்தையும் அழிக்க சொன்னார்ல. இந்த ஆடு மாடுகள் சத்தம் காதில் கேட்குதே, இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கிறேன்? இதெல்லாம் பலியிடுறதுக்கு. பலியிட ஆண்டவர் கேட்டாரா? இல்லை, இதெல்லாம் அழிக்க சொன்னார். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு சமம். சவுல் கீழ்ப்படியாமல் போனார். கீழ்ப்படியாமல் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை, உன் வழியெல்லாம் அவருக்கு ஒப்புவித்து, உன் வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். இதில் நீதிமொழிகளில் படிக்கிறோம். அவரே உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் கால் எதில் சிக்கிடாதபடிக்கு காப்பார். எப்போ? நீங்கள் அவருடைய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றும் போது. நீங்கள் எதிலையும் சிக்கிட மாட்டீங்க. உங்கள் பிள்ளைகள் எதிலையும் சிக்கிட மாட்டாங்க. உங்கள் குடும்பம் எதிலையும் சிக்கிறாது. உங்கள் கடனில் சிக்கிட மாட்டீங்க. தொழிலில் நஷ்டமடைய மாட்டீங்க. நஷ்டப்படுற பாதையில் ஆண்டவர் கொண்டு போக மாட்டார். பலவீனத்தில் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போக மாட்டார். போராட்டமான சூழ்நிலை கொண்டு போக மாட்டார். ஆண்டவரை தடுத்து நிறுத்திடுவார். ஆண்டவரிடத்தில் தேவனுடைய விருப்பமாக, அந்த கேள்வியை தேவனுடைய சித்தமாக இதை நம்ம செய்யலாமான்னு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்களுடைய ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுகிற தெய்வம். விண்ணப்பத்தை தள்ளாதிருக்க, உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார். சங்கீதம் 21:2 படிக்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, என்ன நல்ல ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். உங்கள் கண் மேலே கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். யோசனையில் பெரியவர், ஆலோசனை கர்த்தர். அவர் உங்களை கைட் பண்ணுவார். அவர் உங்களை டீச் பண்ணுவார். அவர் உங்களை போதித்து நடத்துகிறார். பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள இருந்தார். அவர் உங்களை கண்டித்து உணர்த்தி நடத்துகிற ஆவியானவர். நல்ல கம்பானியன். அவரை போல நல்ல ஆண்டவர் ஒருத்தர் இல்லை. உங்கள் பெற்றோர், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் நண்பர்கள், அதிகாரிகள் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தால் கூட அவரை போல உங்களுக்கு ஆலோசனை யோசனை சொல்லித்தர முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் உங்களை அழகாக சொல்லி தந்து உங்கள் வழியெல்லாம் வாய்க்க பண்ணுவார். நீ இப்படி போனால் காரியம் ஜெயிச்சலாம். தாவீது கேட்குறார், நான் எப்படி போகணும்? கேகிலாவுக்கு போகலாமா? எப்ரோனில் போய் குடியிருக்கலாமா? கேட்டாரா இல்லையா? சவுல் மறிச்ச பிறகு நான் எங்கே போகிறது இருக்கு? நான் எங்கே போய் குடியிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டார்ல. அல்லேலூயா. நான் எப்படி இப்படி பெலிஸ்தரில் முடியறிக்க மொசுக்கட்டை பயிர் வழியாக போன்றாரு. ஆண்டவர் ரொம்ப அழகாக அவரை கைட் பண்ணுறார். ஒவ்வொரு முறையும் தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு காரியங்களை வாய்க்கும். அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான் வசனம் சொல்லு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, எதனாலன்னா ஆண்டவர் சொல்கிறபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டனால. அவன் சொல்லுங்க, அவனுடைய வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்கணும். அதான் யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னார், உன் வழியை வாய்க்க பண்ணணும்னா இந்த வசனம் உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொன்னார். உன் வழியை அவர் வாய்க்க பண்ணும். பாருங்க 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. புத்திமானா இருக்கலாம், உங்கள் வழியெல்லாம் வாய்க்க. காரணம், இந்த வசனம் உங்களை விட்டு நீங்கக்கூடாது. அதை நீங்கள் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மாதத்தில் ஒரு முயற்சி பண்ணுங்கள். வசனத்தை தியானித்து எழுதுங்கள், தியானித்து பேசுங்கள். ஆண்டவருடைய அதிசயங்களை பேசுங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களெல்லாம் தியானித்து பாருங்கள். இயேசு எங்கெல்லாம் போனார், எங்கெல்லாம் அற்புதம் செய்தார், அதெல்லாம் தியானித்து பேசுங்க. நானும் என் மனைவியும் இணைந்து ஆண்டவர் செய்த அற்புதங்களை தியானித்து டைரியில் எழுதியிருக்கிறோம். அப்படிலாம் செய்த நாட்கள் உண்டு. என்னென்ன அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கிறார், எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார். அவருடைய இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், ஆண்டவர் செய்த அதிசயங்களை, பூர்வ காலத்தில் செய்த அதிசயங்களை சிந்தியுங்கள், யோசியுங்கள், யோசித்து பேசுங்கள். ஹல்லேலூயா.
இந்த வசனத்தை தியானித்து பேசுங்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்கள் வழியெல்லாம் வாய்க்கு. அப்படியே எழுதுன்னு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி. ஒரு 2 மினிட்ஸில் உங்களை ஜெபம் பண்ணி அனுப்பிடுவேன். யாரும் போக வேண்டாம், ஜெபம் பண்ணி அனுப்பிடுவேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஓ ராபா ஷாத்தா ராமா நரகதரா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறவர், எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிறவர். ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணவே வேண்டாம். நீங்கள் இல்லாத ஒரு நாள் எங்களுக்கு வேணவே வேண்டாம். நீங்கள் இல்லாத ஒரு ஆண்டவரை நாளை நாங்கள் பார்க்கக்கூடாதுப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை ஜெயமாக நடத்த வல்லவராக இருக்கிறீர். யோசனை சொல்லி நடத்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த 2025 அக்டோபர் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணிக்கிறோம். எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. கரங்களை உயர்த்தி இயேசையா, இயேசையா உம் பிள்ளை நானையா. இயேசையா, இயேசையா உம் பிள்ளை நானையா. உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். சொல்லுவோம். உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும், என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் இயேசையா. வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் கரங்களை உயர்த்தி இயேசையா உம் பிள்ளை நானையா. இயேசையா, இயேசையா உம் பிள்ளை நானையா. தகப்பனே, யாரெல்லாம் அர்ப்பணிச்சாங்களோ உங்களுடைய சித்தம் செய்ய உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய காரியங்கள்லாம் இந்த மாதம் வாய்க்கட்டும். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, வேலை காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. எந்தெந்த காரியத்தில் வேலை காரியத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்களோ ஆண்டவரே, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. அதிகாரியுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா. ஏற்ற துணை அனுப்பி காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. தொழில் அற்புதம் நடக்கட்டும், கடன் பிரச்சனையில் அற்புதம் நடக்கட்டும். மொத்தமா ஒரு அற்புதம் செய்திருங்கப்பா. இந்த 10வது மாசத்துல மொத்தமா ஒரு அற்புதம். 10 பேரையும் ஒரே நேரத்தில் சுகமாக்கினீங்களே, அந்த வல்லமையை நாங்க இந்த மாசம் பார்க்கணும். அந்த வல்லமையை வெளிப்படுத்துங்க. என் வாழ்க்கையில இழந்த நன்மையை திரும்ப தந்து கனப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை விசேஷித்தவர்களா அந்த உலகம் பார்க்கணும், விசேஷித்தவர்களா பார்க்கணும். வித்தியாசப்படுத்தி காண்பீங்க ஆண்டவரே. வருத்தம் யாவையும் மறக்க பண்ணும்படி மொத்தமா ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்க எங்களோடு வாங்க ஆண்டவரே. இந்த 10வது மாசம் நீங்க எங்களோடு வாங்கப்பா. எங்களோடு வாங்க, எங்க பிள்ளைகளோடு வாங்க, உங்களுடைய பயணத்துல வாங்க, எங்க தொழில வாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாங்க, எதிர்பார்க்கிற காரியத்துல வாங்க. காரியம் சித்தியோட மாற்றுங்க ஆண்டவரே. காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே.
அற்புதங்கள் நடப்பதாக. பலவீனங்கள் சோர்வுகள் நீங்கட்டும், வியாதிகள் முறையட்டும், தடைகள் உடையட்டும். எதிர்பார்க்கிற நன்மை இந்த மாதம் நடக்கட்டும். அற்புத சாட்சிகளை எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென்.